கோவை மாவட்டம் அன்னூரில் கொசு மருந்து புகையால் இருவர் உயிரிழந்த சம்பவம் தொடர்பாக விசாரணை நடைபெற்று வரும் நிலையில் கொசு மருந்தால் மனிதர்களுக்கு பாதிப்புகள் ஏற்படுமா என்பது குறித்து மருத்துவர் ஆதித்யா குகனுடன் நமது செய்தியாளர் சுரேஷ்குமார் நடத்திய கலந்துரையாடலை தற்போது பார்க்கலாம். கொசுக்களால் மனிதர்களுக்கு ஏற்படும் பாதிப்புகளை குறைப்பதற்காக மாநகராட்சி நிர்வாகம் தரப்புல கொசு தெளிப்பு பணிகள் நடைபெற்று வருவது வழக்கமாக இருந்து வருகிறது. அந்த வகையில் கோவை மாவட்டம் அன்னூரில் நேற்றைய தினம் கொசு ஒழிப்பு மருந்து அடித்த பிறகு ராதா மோகன் என்கிற இருவர் பரிதாபமாக உயிரிழந்ததாக கூறப்படுகிறது. அதனுடைய உண்மை நிலை குறித்து மாவட்ட நிர்வாகம் தரப்பில் விசாரணை அங்கே போயிட்டு இருக்கு. இருந்த போதிலும் கொசு மருந்துகளால் மனிதர்களுக்கு எந்த வகையில் பாதிப்பு இருக்கிறது, உயிரிழப்பு நேரிடும் வகையில் அந்த பாதிப்பு இருக்குமா என்பது குறித்து நம்முடன் பேசுவதற்காக மருத்துவர் ஆதித்யா குகன் இருக்கிறார். அவரிடம் பேசலாம். சார், கொசுக்களால் பல்வேறு நோய்கள் ஏற்படுது. அதை ஒழிக்கணும்னு சொல்லி மக்களை கோரிக்கை வைக்கிறாங்க. அதன் அடிப்படையில் மாநகராட்சி நிர்வாகம் தரப்பில் கொசு மருந்து அடிக்கிறாங்க. ஆனால் அந்த கொசு மருந்து அடித்தனாலேயே ஒரு இருவர் உயிரிழந்த ஒரு அதிர்ச்சி சம்பவம் வந்திருக்கு. அதை பற்றி விசாரணை போயிட்டு இருக்கு. கொசு மருந்துகளால் உண்மையில் மனிதர்களுக்கு எந்த வகையில் பாதிப்பு இருக்குது சார்? வணக்கங்க. அது ஆக்சுவலி ரொம்ப நல்ல கேள்வி. என்னென்னா, இப்போ மழை சீசனாகவும் இருக்கிறதுனால கொசு உற்பத்தி எல்லா பக்கமும் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ அதனால் மருந்து அடிக்காமல் இருக்க முடியாது. ஏன்னா நம்மளுக்கு கொசுனால் வரக்கூடிய டெங்கு, சிக்கா, சிக்கன் குனியா மாதிரி நிறைய டிசீசஸ் நம்ம ஒழிச்சு தான் ஆகணும். பட் மருந்து அடிக்கும்போது அதில் 2 டைப் ஆஃப் கெமிக்கல்ஸ் இருக்குது. ஒன்று பைரத்ராய்ட்ஸ்னு சொல்லுவோம், ஒன்று மேலத்தயான், ஆர்கனோஃபாஸ்பரஸ்ன்னு சொல்கிறது, ஆர்கனோஃபாஸ்ஃபேட்னு சொல்கிற மேலத்தயான். ஸோ இது ரெண்டையும் கெரசின் இல்லைன்னா டீசலில் கலந்து தான் அந்த ஃபாகிங் மிஷின்னு சொல்லுவோம். அந்த வெள்ளையை புகைத்தள்ளும் இல்லையா, அது பேர் ஃபாகிங் மிஷின். ஸோ அந்த ஃபாகிங் மிஷினில் ஃபீட் பண்ணுறோம். ஸோ அந்த ஃபாக் பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னா, அது ஒரு டைப் ஆஃப், அதுவும் ஒரு கெமிக்கல் ஸ்மோக்கு தான் அது. அப்போ குழந்தைகள், பெரியவர்கள், கொஞ்சம் முதல்லையே ஆஸ்துமா இருக்கிறவங்க, ரெஸ்பிரேட்டரி டிசீசஸ் இருக்கிறவங்க எல்லாம் உள்ளே இருக்கும், இன்டோர்ஸாக இருக்கணுங்கிறாங்க. இது வெளியில் அவுட்டோர்ஸாக இருக்கும்போது அவங்க டைரெக்டாக இன்ஹேல் பண்ணும்போது 3 வகையான பாதிப்பு அவங்களுக்கு வருது. ஒன்று ரெஸ்பிரேட்டரினா நுரையீரலில் ஆஸ்துமா அதிகமாகிறது, இல்லை நுரையீரலே செயல் இழக்கக்கூடிய அளவுக்கு டைரெக்டாக ஸ்மோக் நிறைய இன்ஹேல் பண்ணால் முதியவர்கள் நுரையீரலை செயல் இழக்கக்கூடிய அளவுக்கு ஆபத்துகள் இருக்குது. ஒன்று ரெண்டாவது நியூரலாஜிக்கல்னால் இப்போ நரம்பு மண்டலத்தை பாதிக்கிறது. ஸோ தலைவலி, கிடினஸ் அந்த மாதிரி வர்றது, சிவியர் இடத்துல ஃபிட்ஸ் அந்த மாதிரி கூட வரலாம் அப்படின்னு சொல்லி ஸ்டடீஸ் இருக்குது. மூணாவது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் இப்போ ஃபீவரோ இல்லை வேறு ஏதாவது டிசீசஸ், இப்போ கீமோதெரப்பியில் இருக்க கேன்சர் பேஷண்ட்ஸு, ஆட்டோஇம்யூன் டிசீஸ் இருக்குது, அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு இன்னும் வேகமாக பாதிப்புகள் வரலாம் அப்படின்னு சொல்லி ஸ்டடி சொல்லுது. ஸோ இதை நம்ம எப்படி ப்ரொடெக்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது தான் அடுத்தது. ஏன்னா அடிக்காமல் இருக்க முடியாது நம்மள மாதிரி கண்ட்ரியில். 5 டைப் ஆஃப் ப்ரொடெக்ஷன் சொல்கிறாங்க. ஒன்று டெஃபினட்டாக அந்த டைமிங் ப்ரீ அனௌன்ஸ் பண்ணணும். கார்ப்பரேஷன் அடிக்கிறாங்க அப்படின்னா இந்த டைம் அடிக்கிறோம். ஸோ அந்த டைமில் எல்லாருமே இன்டோர்ஸில் இருக்கணும். இன்டோர்ஸில் இருக்கும்போது ஜன்னல்லாம் சாத்தி இருக்கணும். மாஸ்க், ரொம்ப ரெஸ்பிரேட்டரி டிசீஸுக்கு ஆஸ்துமா இருக்கவங்க மாஸ்க் போட்டிருக்கணும். ஃபுட்டு, அதாவது வெளியில் ஏதாவது சாப்பிட்டுட்டு இருக்கிறது, வெளியில் ஃபுட் ரிமைன்ஸில் வெளியில் ஏதாவது காய போட்டிருக்காங்க ஃபுட் அப்படின்னா அதெல்லாம் உள்ளே எடுத்து வச்சிடணும். 4வது விஷயம் இப்போது பைக் ரைடர்ஸ், அதாவது பெடஸ்ட்ரியன்ஸ் இல்லாத டைம் தான் கார்ப்பரேஷன் செலக்ட் பண்ணி மருந்தடிக்கணும். 5வது ப்ராப்பரான அவேர்னஸ், அதாவது ஒரு புக்லெட் மாதிரி ஃபஸ்ட்டு ரெடி பண்ணி மக்களுக்கு இதை பற்றி இன்ஃபார்ம் பண்ணணும். ஸோ இதெல்லாம் இந்த 5 ஸ்டெப்ஸு ஃபாலோ பண்ணும்போது இந்த வகையான உயிரிழப்புகளை கண்டிப்பாக தவிர்க்கலாம். பாதுகாப்பு முன் நடவடிக்கைகளை பின்பற்றுவது, கரெக்டான அந்த அளவை மருந்தை பயன்படுத்துவது போன்ற நடவடிக்கைகளை பின்பற்றும் போது இது போன்ற பாதிப்புகளை தவிர்க்க முடியும் என மருத்துவர் தெரிவித்திருக்கிறார். தமிழ் ஜனம் செய்திகளுக்காக கோவையிலிருந்து ஒளிப்பதிவாளர் நீலமிகத்துடன் சுரேஷ்.